கூவாகத்தில் உள்ள கூத்தாண்டவர் கோவிலில் திருநங்கைகள் தாலி கட்டிக்கொள்ளும் நிகழ்ச்சி இன்று நடைபெறவுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் கூவாகம் கூத்தாண்டவர் கோவில் திருவிழா கடந்த 25ஆம் தேதி சாகை வார்த்தலுடன் தொடங்கியது. இதற்காக கடந்த ஒரு வாரமாக திருநங்கைகள் அங்கு குவிந்த வண்ணம் இருக்கிறார்கள். மிஸ் கூவாகம் அழகி போட்டி விழுப்புரத்தில் நேற்று நடைபெற்றது. இதில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த திருநங்கைகள் பங்கேற்றார்கள். இன்று மாலை நடைபெறவுள்ள சாமி கண் திறத்தல் நிகழ்ச்சியில் திருநங்கைகள் அரவானை மணமகனாக பாவித்து தங்களை மணப்பெண்களைப் போல் அலங்கரித்துக் கொண்டு கோவில் பூசாரியின் கையில் தாலி கட்டிக் கொள்வார்கள். இந்த நிகழ்ச்சியை காண ஏராளமான திருநங்கைகள் அங்கு குவிந்துள்ளனர். திருநங்கைகளின் வாழ்க்கை சூழல், அவர்களின் கனவுகள் ஆகியவற்றை மையமாக வைத்து வானம் தாண்டி என்ற இசை ஆல்பத்தை திருநங்கை பிரியா பாபு இயக்கியுள்ளார். இதற்கான படப்பிடிப்பு தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்று வருவதாகவும் இதன் வெளியீட்டு விழா ஆகஸ்ட் 3வது வாரத்தில் சென்னையில் நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பொது சமூகத்துக்கு ரொம்ப தெளிவாகவும் தீர்க்கமாகவும் எடுத்து வைக்கணும் அப்படின்ற ஒரு முடிவோடு தான் வானம் தாண்டி அப்படின்ற ஒரு திருநங்கை இசை ஆல்பத்தை நாங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். இது முழுக்க திருநங்கைகளுக்காக பண்ணக்கூடிய ஒரு இசை ஆல்பம். இந்த ஆல்பத்தில் 16 வகையான பல்வேறு துறைகள் இருக்கக்கூடிய திருநங்கைகளை ஆவணப்படுத்துகிறோம். திருநங்கையோட வாழ்வியலை சொல்கிறோம், அவருடைய கனவுகளை இதில் பதிவு செய்கிறோம். இதோடைய படப்பிடிப்பு வேலைகள் தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் போயிட்டு இருக்குது. அதில் ஒரு பகுதியாக விழுப்புரத்தில் இருக்குது. வருகிற ஆகஸ்ட் 3வது வாரத்தில் இந்த ஆல்பம் சென்னையில் திரையிடல் பண்ண இருக்கு.